அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக அணிகள் இணைப்பிற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்று அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருக்கிறார். பேச்சுவார்த்தை குழு கலைக்கப்பட்டாலும் இணைப்பு பேச்சு நடைபெற்று வருகிறது என்று புதிய தலைமுறைக்கு அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். ஓபிஎஸ் அணி நிர்வாகிகள் முதல்வரை சந்தித்ததாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக அணிகள் இணைப்பு குறித்து தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் ஓபிஎஸ் அணி நிர்வாகிகள் முதல்வரை சந்தித்ததாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் புதிய தலைமுறைக்கு தெரிவித்திருக்கிறார். நமது செய்தியாளருக்கு அவர் தெரிவித்த விவரங்களை தற்போது பார்க்கலாம். நிதியமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் நம்முடன் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சார், ஓபிஎஸ் அணியுடன் தற்போது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா? ஏற்கனவே பலமுறை நாங்கள் கூறியபடி பேச்சுவார்த்தையினுடைய கதவுகள் என்றைக்கும் திறந்துபட்டிருக்கு. எல்லோருடைய ஒட்டுமொத்த கருத்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மாண்புமிகு இதய டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்தை கட்டி காத்து 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கமாக உருவாக்கினார்கள். இது எந்த நிலையிலும் நாங்கள் சிதறவிட மாட்டோம். அதை கட்டி காப்பது தான் ஒரு முழுமையான அளவுக்கு லட்சியம் என்பதை மனதில் கொண்டு அந்த இணைப்புக்கான அந்த பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்து கொண்டே இருக்கின்றது. எனவே அதுவும் ஒரு காலத்தின் சூழ்நிலையில் ஒரு நல்ல ஒரு முடிவுகள் வரப்பெறும் என்ற ஒரு நம்பிக்கை நிச்சயமாக இருக்கின்றது. ஓபிஎஸ் அணி பேச்சுவார்த்தைக்கான குழுவை கலைச்சிட்டதா சொல்கிறாங்க. இப்போ பேச்சுவார்த்தை அந்த குழுக்கள் இல்லாமல் மேல்மட்ட தலைவர்கள் அளவில் நடந்துட்டு இருக்கா? குழு என்பது வேறு, இணைப்பு என்பது வேறு. இணைப்பை பொறுத்தவரை அதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. இணைப்பு என்பது நம்முடைய அன்பு சகோதரர்கள் தான். அவர்கள் இங்கிருந்து பிரிந்து சென்றவர்கள். எனவே அவர்கள் வர வேண்டும், இணைய வேண்டும், கழகத்தை வலிமைப்படுத்த வேண்டும், அம்மாவுடைய ஆட்சியை என்றென்றும் தொடர வேண்டும் என்ற அந்த ஒரு இலக்கை எட்டி தான் அனைவரும் சென்று கொண்டிருக்கின்றோம். எனவே நிச்சயமாக ஒருபுறம் அவர்கள் அந்த குழுவை கலைத்து விட்டாலும் கூட மறுபுறம் அந்த பேச்சுவார்த்தை அது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. ஓபிஎஸ் அணியை சேர்ந்த சில மூத்த நிர்வாகிகள் உங்கள் தலைமையில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சதா ஒரு தகவல் இருக்கு. யாரு, எப்படி ரிப்பீட் பண்ணுங்க? ஓபிஎஸ் அணியை சார்ந்த சில மூத்த நிர்வாகிகள் உங்கள் தலைமையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சதா ஒரு தகவல் இருக்கு. அதெல்லாம் சந்திச்சுட்டு தான் இருப்பாங்க. அதில் எந்த விதமான ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு நல்ல ஆரோக்கியம் தர விஷயம் தானே அது. அணிகள் இணைப்புக்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக நிதியமைச்சர் ஜெயக்குமார் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், முதலமைச்சர் ஓபிஎஸ் நிர்வாகிகள் சந்திப்பு குறித்து விவரம் என்ன? அதாவது அதிமுகவினுடைய இரு அணிகளான ஓபிஎஸ் தலைமையிலான அணியும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியும் இணைவதற்கு பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக ஜெயக்குமார் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்திருக்கிறார். இந்நிலையில் நேற்று இறுதிக்கட்டமாக பேச்சுவார்த்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் நிதியமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றதாக சொல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்துதான் ஜெயக்குமார் நமக்கு இந்த பேட்டியை அளித்திருக்கிறார். இறுதிக்கட்டமாக நேற்று ஓபிஎஸ் அணியை சார்ந்த சில நிர்வாகிகள் முதலமைச்சரினுடைய இந்த கிரீன்வேஸ் இல்லத்தில் தான் சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பில் சில கட்சியை இணைப்பதற்கான சில வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவதாக கட்சியை வழிநடத்த 7 பேர் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்படும். அந்த குழுவிற்கு ஓபிஎஸ் தலைமை ஏற்பார் மற்றும் அதில் ஓபிஎஸ் அணியை சார்ந்த நிர்வாகிகளும் இபிஎஸ் அணியை சார்ந்த நிர்வாகிகளும் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஜெயக்குமார் அவர்கள் முதல் முறையாக புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்திருக்கிறார். அதாவது குழு கட்சி 2 அணிகளையும் இணைப்பதற்கு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழு கலைக்கப்பட்டாலும் பேச்சுவார்த்தையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது என்று புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்திருக்கிறார். இதிலிருந்து அதிமுகவினுடைய 2 அணிகளும் இணைவதற்கான சூழல் ஏற்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.
வரன் ஏற்கனவே ஓபிஎஸ் தரப்பில் இருந்து சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தன. இன்னும் ஓபிஎஸ் அணியினர் அந்த பிடிப்பில் தான் இருக்கிறார்களா? அதாவது கட்சி இரண்டாக பிரிந்திருக்கிறது. கட்சி ஒருங்கிணைக்க வேண்டும். ஏற்கனவே வழக்கு இருக்கிறது. சசிகலா பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வழக்கு இருக்கிறது. இரட்டை இலை யாருக்கு சொந்தம் என்ற சில வழக்குகள் தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறது. இதெல்லாம் ஒன்றிணைய முடிய வேண்டும் என்றால் கட்சி இணைய வேண்டும் என்பது இவர்களுடைய ஒரே கொள்கை. அதாவது பொதுச் செயலாளர் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் பிறகு இருக்கட்டும், கட்சியை ஒருங்கிணைக்க வழிநடத்த ஒரு குழு ஒன்றை 7 பேர் கொண்ட குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் தற்போதைய பேச்சுவார்த்தையாக இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நேற்று பேச்சுவார்த்தையின் இறுதி கட்டமாக ஓபிஎஸ் அணியை சார்ந்த சில நிர்வாகிகள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை நேற்று இரவு 10 மணி அளவு நிதியமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் சில மூத்த நிர்வாகிகள் சந்தித்திருக்கிறார்கள். இது இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளேயே இந்த அறிவிப்பானது வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்குவது குறித்து ஏதாவது உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறதா ரகுவரன்? அதாவது பேச்சுவார்த்தையில் கட்சியை வழிநடத்த 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்படும். அந்த குழுவில் ஓபிஎஸ் தலைவராக இருப்பார். துணைத் தலைவராக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருப்பார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது பதவியை தொடருவார். மேலும் ஓபிஎஸ் அணியை சார்ந்த 2 பேருக்கும் இபிஎஸ் சார்ந்த அணி 2 பேருக்கும் இதில் பங்கேற்பார்கள். அதை ஓபிஎஸும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் பேச்சுவார்த்தையில் முடிவு செய்வார்கள். அது மட்டும் இல்லாமல் பன்னீர்செல்வம் தலைமையிலான அணிக்கு அமைச்சரவையில் 2 பதவிகள் கொடுப்பதற்கும் பேச்சுவார்த்தை நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்திருக்கிறது. முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை ஓபிஎஸ் அணியை சார்ந்த நிர்வாகிகள் சந்தித்தது புதிய தலைமுறைக்கு அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டியின் மூலமாக உறுதிப்படுத்தியிருக்கிறார். இதன் அடிப்படையில் இரு அணிகளும் இணைவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ரகுவரன், தொடர்ந்து மீண்டும் அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறதா? அதாவது பேச்சுவார்த்தை குழு கலைக்கப்பட்டதாக ஓபிஎஸ் அறிவித்திருந்தும் சில பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக நமக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் நேற்று இரவு ஜெயக்குமார் தலைமையில் சில ஓபிஎஸ் அணியை சார்ந்த நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தையினுடைய இறுதி கட்டத்தை அவர்கள் தீர்மானித்து சென்றிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் விரைவில் இந்த அணிகள் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்குள்ளேயே இந்த அணிகள் இணைவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லும்போது ஆட்சியை காப்பாற்றவும் கட்சியை காப்பாற்றவும் இரு அணிகள் இணைவது அவசியம் என்று தெரிவித்திருக்கிறார். ஒரு சுகமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இரு அணிகளும் இணைவதற்கு வாய்ப்பு உள்ளது என்றே அவர் தெரிவித்திருக்கிறார். டிடிவி தினகரனும் சசிகலா குடும்பத்தாரும் கட்சியில் இருப்பது குறித்து 2 அணிகளும் என்ன முடிவு செய்திருக்கின்றன ரகுவரன்? அதாவது 2 அணிகளும் இணைவதற்கான சூழல் ஏற்பட்டுவிட்டது. 2 அணிகளும் இணைவதற்கான ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை ஓபிஎஸ் அணியினர் சந்தித்து விட்டார்கள். நேற்று இரவு இந்த சந்திப்பானது நடைபெற்று விட்டது. அதனால் இரு அணிகளும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதினால் தான் இந்த சந்திப்பு ஏற்பட்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சசிகலா தனது பொதுச் செயலாளர் பதவியை தொடர்வதாகவும் மேலும் டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளர் பதவியை தொடர்வதும் பிறகு இருக்கட்டும், அது தேர்தல் ஆணையத்தில் அந்த வழக்கு இருக்கிறது, அது பிறகு பார்த்துக் கொள்ளலாம். முதலில் ஆட்சியை காப்பாற்றவும் கட்சியை வழிநடத்தவும் முதலில் ஒரு இரட்டை இல சின்னத்தை மீட்கவும் கட்சி ஒருங்கிணைய வேண்டும் என்ற ஒரே கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த குழுவானது அமைக்கப்படுகிறது. குழுவில் 7 பேர் கொண்ட குழு அதிமுகவை வழிநடத்த அமைக்கப்பட இருப்பதுதான் தற்போதைய செய்தி. ரகுவரன், இணைப்பிலேயே இருங்கள். அணிகள் இணைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக நிதியமைச்சர் ஜெயக்குமார் புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக தகவல் தெரிவித்திருக்கிறார். அதனை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். நிதியமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், ஓபிஎஸ் அணியுடன் தற்போது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா? ஏற்கனவே பல முறை நாங்கள் கூறியபடி பேச்சுவார்த்தையினுடைய கதவுகள் என்றைக்கும் திறந்துபட்டிருக்கு. எல்லோருடைய ஒட்டுமொத்த கருத்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மாண்புமிகு இதய டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்தை கட்டி காத்து 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கமாக உருவாக்கினார்கள். இது எந்த நிலையிலும் நாங்கள் சிதறவிட மாட்டோம். அதை கட்டி காப்புதான் ஒரு முழுமையான அளவுக்கு லட்சியம் என்பதை மனதில் கொண்டு அந்த இணைப்புக்கான அந்த பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்து கொண்டே இருக்கின்றது.
எனவே அதுவும் வந்து ஒரு காலத்தின் சூழ்நிலையில் ஒரு நல்ல ஒரு முடிவுகள் வரப்பெறும் என்ற ஒரு நம்பிக்கை நிச்சயமாக இருக்கின்றது. ஓபிஎஸ் அணி வந்து பேச்சுவார்த்தைக்கான குழுவை கலைச்சிட்டதா சொல்கிறாங்க. இப்போ பேச்சுவார்த்தை அந்த குழுக்கள் இல்லாமல் மேல்மட்ட தலைவர்கள் அளவில் நடந்துட்டு இருக்கா? குழு என்பது வேறு, இணைப்பு என்பது வேறு. இணைப்பை பொறுத்தவரை வந்து அதில் வந்து யாருக்கும் வந்து மாறுபட்ட கருத்து இல்லை. இணைப்பு என்பது வந்து நம்முடைய அன்பு சகோதரர்கள் தான். அவர்கள் வந்து இங்கிருந்து பிரிந்து சென்றவர்கள். எனவே அவர்கள் வந்து வர வேண்டும், இணைய வேண்டும், கழகத்தை வலிமைப்படுத்த வேண்டும், அம்மாவுடைய ஆட்சியை என்றென்றும் தொடர வேண்டும் என்ற அந்த ஒரு இலக்கை எட்டி தான் அனைவரும் சென்று கொண்டிருக்கின்றோம். எனவே நிச்சயமாக வந்து ஒருபுறம் வந்து அவர்கள் வந்து அந்த குழுவை கலைத்து விட்டாலும் கூட மறுபுறம் வந்து அந்த பேச்சுவார்த்தை வந்து அது வந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றது. ஓபிஎஸ் அணியை சேர்ந்த சில மூத்த நிர்வாகிகள் உங்கள் தலைமையில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சதா ஒரு தகவல் இருக்கு. யார் எப்படி ரிப்பீட் பண்ணுங்க? ஓபிஎஸ் அணியை சார்ந்த சில மூத்த நிர்வாகிகள் உங்கள் தலைமையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சதா ஒரு தகவல் இருக்கு. அதெல்லாம் வந்து சந்திச்சுட்டு தான் இருப்பாங்க. அதில் வந்து எந்த விதமான ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியம் தர விஷயம் தானே அது. அணிகள் இணைப்பு குறித்து நிதியமைச்சர் ஜெயக்குமார் புதிய தலைமுறைகள் தந்த பிரத்யேக பேட்டியை பார்த்தோம். தொடர்ந்து நமது செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். ரகுவரன், ஓபிஎஸ் தரப்பினருக்கு இருவருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்ததாகவும் தெரிகிறது. இதற்காக சில முக்கிய விவரங்களில் சமரசம் செய்து கொள்ள இபிஎஸ் அணியினர் தயாராக இருக்கிறார்களா? அதாவது ஓபிஎஸ் அணியினுடைய கோரிக்கைகள் ஒன்று, சசிகலா குடும்பத்தை அதிமுகவிலிருந்து ஒதுக்க வேண்டும். மேலும் அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவினுடைய மரணத்தின் தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய கோரிக்கை, 2 கோரிக்கை. அதில் ஒரு கோரிக்கை ஏற்கனவே நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம், சசிகலா குடும்பத்தை நீக்கி வச்சாச்சு, தினகரன் அவர்களை ஒதுக்கி வச்சாச்சு, கட்சியிலிருந்து ஒதுக்கி வச்சாச்சு அப்படின்னு தான் இவங்களுடைய பேச்சுவார்த்தையை இவங்க முன்னெடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து குழு அமைக்கப்பட்டு அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் குழுக்கள் கலைக்கப்பட்டு மறைமுகமாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று நேற்று இரவு பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதை தான் நாம் தற்போது பார்க்க முடிகிறது. அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டியில் சொல்லும் போதே சொல்லியிருந்தாரு, பேச்சுவார்த்தைக்கான குழு கலைக்கப்பட்டாலும் அது வந்து வேற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. மேலும் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் அணியினர் இணைவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு விட்டதாக அவர் தெரிவித்திருந்தார். அணிகள் இணைப்பு குறித்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டு இருப்பதாக புதிய தலைமுறைக்கு அமைச்சர் ஜெயக்குமார் பிரத்யேகமாக பேட்டி கொடுத்திருக்கிறார். இதன் விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன்.